ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: اتقوا النار ولو بشق تمرة فإن لم تجدوا فبكلمة طيبة أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்லநாயனின் கிருபையும் மஃபிரத்தும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் வார ஜும்மாவிலே நாம் வீற்றிருக்கின்றோம். ரமலானில் நாம் நிறைவேற்றுகின்ற மிக பிரதானமான அமல்களில் ஒன்று நோன்பு. எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பிற்கு இப்படி ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கின்றான்? பகல் நேரங்களில் பசியோடு இருந்து தாகத்தாலும் பசியாலும் இவற்றை சகித்துக் கொண்டு இப்படி ஒரு வடிவத்தை ஏன் இறைவன் கொடுக்க வேண்டும்? தொழுகைக்கென்று ஒரு அமைப்பை வைத்திருக்கின்ற இறைவன், ஜகாத், ஹஜ் போன்ற இபாதத்துகளுக்கு ஒரு அமைப்பை வைத்திருக்கின்ற இறைவன், நோன்பிற்கென்று வேறு விதமான அமைப்பை குறித்து சிந்திக்காமல், கடமையாக்காமல் ஏன் பகல் காலங்களில் நம்மை பசியோடு இருக்க வைத்திருக்கின்றான்? நமக்கு பிடித்தமானவற்றை சாப்பிடாமல், குடிக்காமல், நம் மனம் விரும்பியதை செய்யக்கூடாது என்று ஏன் தடுத்திருக்கின்றான் என்று பார்த்தால், இந்த ரமலான் மாதத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்று ஏழை எளியவர்களுடைய பசியை உணர்ந்து அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்றதன் அடிப்படையில் தான். ஏழை எளியவர்கள் அறவயிரும் காவயிரும் கஞ்சியோடு முடித்துக் கொண்டு அவர்கள் அடுத்த வேளை உணவிற்காக வேண்டி எப்படி காத்திருக்கின்றனர், அவர்கள் இருப்பதை கொண்டு எப்படி போதுமாக்கிக் கொள்கின்றனர், அவர்களுடைய பசியை உணர்ந்து, அவர்களுடைய வலியை உணர்ந்து அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்றதன் அடிப்படையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பிற்கு இப்படி ஒரு வடிவத்தை தந்திருக்கின்றான். நாம் செய்கின்ற சதகாக்கள், ரமலான் அல்லாத நாட்களில் நாம் செய்கின்ற உதவிகள், ரமலான் அல்லாத நாட்களில் நாம் ஏழைகளை கவனித்துக் கொள்கின்ற விதத்திற்கும், இந்த ரமலான் மாதத்தில் நாம் கடமையான ஜக்காத்தை தாண்டி அதை தவிர்த்து விட்டு உபரியாக நாம் கொடுக்கக்கூடிய சதகாவிற்கு அல்லாஹு தஆலா எண்ணிலடங்கா கூலிகளை தருகின்றான். பொதுவாகவே சதகாவிற்கு, தான தர்மத்திற்கு இறைவன் வாரி வழங்கக்கூடியவன். அதிலும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் நாம் செய்கின்ற சதகாக்களுக்கு ஏராளமான கூலிகளை தருகின்றான். உரியவர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு இதுபோன்று நாம் செய்யக்கூடிய சதகாக்கள் எவ்வளவு பெரிய நன்மைகளை நமக்கு பெற்றுத் தருகின்றது என்று இறைவன் ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து கொடுப்பவர்களுக்கான உதாரணமானது
கமதலி ஹப்பத்தின் அம்பதத் சபா சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅது ஹப்பா. ஒரே ஒரு விதை, அந்த விதையை போல, அந்த விதையை விதைத்ததினால் அதன் மூலமாக துளிர்விட்டு 7 கருவுகள் உருவாகின்றது. அந்த 7 கருவுகளில் ஒவ்வொன்றிலும் தலா ஒவ்வொன்றிலும் 100 நெல்மணிகள் உருவாகின்றன. இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்பவருக்கான உதாரணம். விதைத்தது என்னமோ ஒரே ஒரு விதைதான், நாம் கொடுத்தது என்னமோ நம்மால் முடிந்த 10 ரூபாயோ 100 ரூபாயோ 1000மோ லட்சமோ ஏதோ ஒன்று, அல்லது ஒரு பேரிச்சம்பளமோ, ஏதோ நம்மால் ஆனதை நாம் கொடுக்கின்றோம். ஒரே ஒரு விதை, அந்த விதையிலிருந்து 7 கதிர்கள் உருவாகி 7 கதிர்களில் 100 நெல்மணிகள் உருவாகின்றன. இப்படித்தான் அல்லாஹு தஆலா 700 மடங்கள்ல 7000 மடங்கு நம்மளுடைய சதகாக்களுக்கு நன்மைகளுக்கு வாரி வழங்குகின்றான். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. அல்லாஹ் நீங்கள் கொடுக்கக்கூடிய சதகாவிற்கு, நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்திற்கு பல 100 மடங்கு வாரி வழங்குகின்றான். வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ் விசாலமானவன், நன்கறிந்தவன் என்று திருக்குர்ஆன் வசனம் பேசுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாருங்கள் என்ற கருத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரத்தின். நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அது ஒரே ஒரு பேரித்தம்பளம் மூலமாக இருந்தாலும் சரியே. ஒரே ஒரு பேரித்தம்பளத்தை நீங்கள் சதகா செய்தாலாவது, ஒரே ஒரு ரூபாவை தேவைப்படுவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் கொடுத்தாலாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். ஃபைல்லம் தஜித், ஒரு பேரித்தம்பளம் கொடுப்பதற்கு கூட வசதி இல்லை, நானே பிறர் உதவியை எதிர்பார்த்திருக்கின்றேன், நானே யாராவது ஏதாவது கொடுப்பார்களா என்று எதிர்பார்த்திருக்கின்றேன். ஃபைல்லம் தஜித், ஒரு பேரித்தம்பளத்திற்கு கூட வழி இல்லை என்றால், ஒரே ஒரு ரூபாயை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு கூட உங்களுக்கு வழி இல்லை என்றால், ஃபபி கலிமத்தின் தய்யிபா, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், பிறருக்கு நல்ல ஆறுதலை சொல்லுங்கள், அடுத்தவர்களிடம் நல்ல முறையில் நீங்கள் பழகுங்கள். இதுவே உங்களுக்கான சதகாவாக நீங்கள் செய்த தர்மமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நரகத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு இதுவே காரணமாக அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். வாரம் நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும், மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய பழக்கம். அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கின்றார்கள். இன்ன துஆமுல் மசாகீனி வ கலாஇ ஹாஜாத்தின் நாஸ், ஏழை எளியவர்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவானது, அல்லது மக்களுக்கு எது தேவையோ அந்த விதத்தில் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய உதவியானது அஹப்பு இன்தல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானது. அல்லது அஃலது இன்தல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்விடத்திலே அதுதான் ஆகச் சிறந்தது. ஏழைகளுக்கு உணவளிப்பதும், அவர்களுடைய தேவைகள் அறிந்து அவர்களுடைய தேவைகளுக்காக வேண்டி உதவி செய்வதும் அல்லாஹ்விடத்திலே ஆக பிரியமானது, அதுதான் ஆக சிறந்தது. எதைவிட மின் அய்யஅதகிஃப அஹதுன் ஃபீ மஸ்ஜிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹரன் காமிலா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலான மஸ்ஜிதுன் நபவியிலே 1 மாத காலம் நீங்கள் இஅ்திகாஃப் இருப்பதை விட அதுதான் ஆகச் சிறந்தது, அதுதான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானது என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வல்லல் தன்மையை குறித்து ஹதீஸ்கள் பேசுகின்ற பொழுது இப்படி ஒரு ஹதீஸில் வரும், கான அஜ்வதுன் நாஸ் கர்ரீஹி முர்ஸலா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு, உரியவர்களுக்கு, தேவை என்று கேட்டு வருபவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பழக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்று சொத்தை சேர்த்தார்களா, அல்லது சொத்து சேர்க்க உழைத்தார்களா, பாடுபட்டார்களா? இல்லை.
பிறகு எப்படி அவர்கள் அஜுவதுன்னாஸ் மக்களிலேயே ஆக கொடைத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள், மாறி போனார்கள். இருப்பதை கொடுத்து விடுவார்கள். தன்னிடம் அன்றைய தேதியில் அன்றைய மாலை பொழுதில், அன்றைய காலை பொழுதில், அன்றைய பொழுதில் என்ன இருக்கின்றதோ அதை கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் இல்லையா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து லா இல்லை என்று எப்பொழுதும் வந்ததே கிடையாது. ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வர்றாங்க. அதை பார்க்கவே அவ்வளவு ரம்மியமா இருக்கு. அழகுக்கு அழகு சேர்த்தது போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு அழகான ஆடையை உடுத்திக் கொண்டு வெளியே வருகின்ற பொழுது ஒரு நபித்தோழர், யா ரசூலுல்லாஹ், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு, இது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு கொடுத்துருங்களேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கழட்டி கொடுத்துடுறாங்க. சஹாபாக்கள்லாம் மற்ற தோழர்கள் எல்லாம் வந்து திட்டுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அழகான உடைகளிலே இதுதான் அற்புதமானது, பொருத்தமாக இருந்தது, அதை ஏன் நீங்க கேட்கிறீங்க அப்படின்னு கேட்டார்கள், திட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கும் அது பிடித்திருந்தது, எனவே எனக்கு பிடித்திருந்ததை என்னுடைய தோழர்கள் உடுத்துவதில் தவறில்லை, நான் கொடுத்து விட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நாம் செய்யக்கூடிய எந்த சதக்காவாக இருந்தாலும் அது 1 ரூபாயோ 10 ரூபாயோ 1000 ரூபாயோ எந்த விதத்திலும் அது வீண் போகாது மட்டுமல்ல, நம்முடைய ஹசானாவிலிருந்து குறையவும் செய்யாது. கொடுப்பதால் நம்முடைய ஹசானாவிலிருந்து குறையவும் செய்யாது. நாம் செய்யக்கூடிய சதக்காதான் நம்மை பல சந்தர்ப்பங்களை காப்பாற்றும். நாம் செய்யக்கூடிய சதக்காதான் நமக்கு ஏற்படக்கூடிய பல பலாய் முசீபத்துகளிலிருந்து காப்பாற்றும். நாம் செய்கின்ற சதக்காதான் நமக்கு தேவையான விசாலமான ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கும். கண் சிமிட்டும் நேரத்தில் நிகழ்கின்ற விபத்திலிருந்தெல்லாம் காப்பாற்றுவது நாம் என்றோ செய்த, நமக்கு தெரியாமல் நம்மை அறியாமல் நாம் செய்த சதக்காதான். சொல்லுவோம் இல்லையா, கொஞ்ச நேரம் இல்ல இன்னும் யாரும் குடிக்குள்ளார விழுந்திருப்ப, இன்னும் கொஞ்ச நேரம் இல்ல அந்த கம்பி வந்து என் கண்ணை குத்தி இருக்கும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் நம்மை காப்பாற்றுவது அல்லது பெரிய ஆபத்துகளிலிருந்து, விபத்துகளிலிருந்து, திடீர் மரணங்களிலிருந்து எல்லாம் நம்மை காப்பாற்றுவது நாம் செய்த சதகாதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல எப்படியெல்லாம் வந்து நாம் செய்யற சதகாவை கபூல் செய்யறான் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, அல்லாஹு யதகப்பலுஹா பியமீனி, நாம் செய்கின்ற சதகாவை, நாம் செய்கின்ற தான தர்மத்தை அல்லாஹு தஆலா தன்னுடைய வலக்கரத்தால் கபூல் செய்து கொள்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான். அதை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே மறுமைக்கான சேகாரமாக சேகரித்து வைத்து நாளை மறுமையில் அந்த மனிதன் வந்து பார்க்கின்ற பொழுது மலையளவு குவிந்திருக்கும், நன்மைகள் மலையளவு குவிந்திருக்கும். அவன் கேட்பானா, இவ்வளவு நன்மை குவிஞ்சிருக்குதே, நான் அப்படி ஒண்ணு நன்மை செய்யலையே. நீ செய்த சதகாவைத்தான் நான் அதை அப்படியே பெருக்கி 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 மலையளவு உனக்கான நன்மையை சேகரித்து வைத்திருக்கின்றேன். அன்று ஒரு நாள் ஒரு மிஸ்கீன் கேட்டதற்காக வேண்டி நீ சாப்பாடு கொடுத்தாய் அல்லவா, அந்த சதகா இதில் இருக்கிறது. அன்று ஒரு நாள் யாரோ பள்ளிவாசலில் கேட்ட உதவிக்காக வேண்டி நீ சதகா செய்தாய் அல்லவா, அது இதில் இருக்கின்றது. அன்று ஒரு நாள் யாரோ வழி தெரியாமல் அவர்கள் திணறிக் கொண்டிருந்த போது வழி சொன்னாய் அல்லவா, அது இதில் இருக்கின்றது என்று நாம் செய்த சின்ன சின்ன சதகாக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா சேகரித்து வைத்து அதை மழை போல் பெரிதாக்கி பெருக்கி பன்மடங்காக்கி நமக்கு காட்டுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நம்முடைய சதகாக்கள் தான் நமக்கு வந்து சேருகின்ற நேரம் இருக்கின்ற பலா முசீபத்துகளை எல்லாம் தடுக்கின்றது. நாம் செய்யக்கூடிய சதகாவினால் ஒன்று நம்மிடம் மாற்றம் ஏற்படும், நமக்கு நிகழக்கூடிய பேராபத்துகள் தடுக்கப்படும், அல்லது நம்மால் பிறர் பலனடைவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ராயீலை பத்தி நிறைய சம்பவங்களை சஹாபாக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அப்படி சொல்லும் பொழுதுதான் வந்து இந்த சம்பவத்தை சொல்றாங்க சஹாபாக்களுக்கு. ஒருத்தர் இருந்தார், அவர் அன்னைக்கு நைட்டு படுக்கும் பொழுது இன்னைக்கு நடுஜாமத்துல எந்திரிச்சு யாருக்கும் தெரியாம ஊர்லாம் அடங்கினதுக்கு பிறகு நான் என்னுடைய
குறிப்பிட்ட தொகையை எடுத்துட்டு போய் யாருக்காவது நான் சதக்கா செய்யணும் அப்படிங்கிற நீயத்தோட படுக்கிறார். ஊரு அடங்கிருச்சு, நெடுஞ்சாமம். இவர் மெதுவா எந்திரிச்சு போய் அவர் என்ன கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாரோ அந்த சதக்காவை, அந்த தொகையை எடுத்துட்டு போய் ஒருத்தரை பார்க்கிறாரு. யாரு என்ன ஏது விவரம் தான் தெரியல, ஒரு உருவம் தெரியுது, அந்த உருவத்துக்கு கையில கொடுத்துட்டு வந்துடுறாங்க. மறுநாள் ஊர்ல எல்லாம் பேச்சு, யாரோ ஒருத்தர் திருடனுக்கு போய் இவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டாரு, யாருன்னு தான் தெரியல அப்படின்னு ஊர்ல ஃபுல்லா பேச்சு. அதை இவரும் கேள்விப்படுறார், கொடுத்தவரும் கேள்விப்படுறார். கேள்விப்பட்டவனே சொல்றார், அல்லாஹும் லக்கல் ஹம்த், இறைவா உனக்கே புகழனைத்தும் அப்படின்னு சொல்லிடுறார். மறுநாள் அதே மாதிரி, இன்னைக்கு என்கிட்ட கொடுக்கறதுக்கு கொஞ்சம் இருக்குது, தொகையை எடுத்து வச்சிருக்க, ஊர் அடங்கினதுக்கு பிறகு யார்ட்டையாவது போய் கொடுத்துட்டு வந்துடணும். அதே மாதிரி அவர் நடுஜாமத்துல எந்திரிச்சு போய் ஒரு உருவம் தெரியுது, நடமாடுற உருவம் தெரியுது, அந்த உருவத்துல போய் கையில வச்சுட்டு வந்துடுறாங்க. மறுநாள் ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஒரு விலை மாதுக்கு போய் இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. காதுக்கு வருது, அல்லாஹும் லக்கல் ஹம்த் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மூணாவது நாள் வழக்கமா அவர் நீயத் வைக்கிறார். அதே மாதிரி நடுஜாமத்தில் எந்திரிக்கிறார். அதே மாதிரி ஒரு உருவம் தெரியுது, அந்த உருவத்துக்கு போய் கையில கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஊர் மக்கள் எல்லாம் மறுநாள் பேசிக்கிறாங்க, இந்த ஊர்லயே அவன் தான் பெரிய பணக்கார, அவனுக்கு போய் யாரோ ஒருத்தர் இப்படி ஒரு தர்மம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதையும் அவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே அல்லாஹும் லக்கல் ஹம்த் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவருடைய நியத் என்ன? யாருக்காவது உதவி செய்ய வேண்டும், என்னுடைய கடமை முடிந்து விட்டது. மனதில் இவருக்கு ஒரு சந்தேகம், இப்படிலாம் ஆளுகளுக்கு நாம கொடுத்திருக்குமே, நம்ம சதக்காவை அல்லாஹ் கபூல் செஞ்சிருவானா, நாம கொடுத்தது முறைதானா, நாம தெளிவா விசாரிச்சு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவருடைய கனவில் சொல்லப்பட்டதா, நீ முதல் நாள் ஒரு திருடனுக்கு சதக்கா கொடுத்தாய் அல்லவா, நீ கொடுத்த சதக்காவால் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அவன் திருந்துவான். அடுத்தவர்களுடைய உழைப்பில் கை வைக்க மாட்டான். அடுத்தவர்கள் வேர்வை சிந்தி அவர்கள் உழைத்து சம்பாதித்ததை அவன் திருட மாட்டான். உன்னுடைய சதக்காவால் நிச்சயம் அவனிடத்துல இன்ஷா அல்லாஹ் மாற்றம் ஏற்படும். இரண்டாவது நாள் ஒரு விலை மாதுவுக்கு கொடுத்தாய் அல்லவா, அவனும் அப்படித்தான். தான் சம்பாதிக்க வேண்டும் என்று மட்டும் இல்லாமல் எப்படி இருந்தாலாவது சம்பாதித்து வேண்டும், அடுத்தவனுக்கு படுக்கை விரித்தாலாவது சம்பாதித்து விட வேண்டும் என்று ஒரு தவறான எண்ணத்தில் இருந்தால் அல்லவா, நிச்சயம் அவள் கண்டிப்பாக உன்னுடைய சதக்காவினால் ஒரு நாள் திருந்துவாள். அது எந்த சந்தேகமும் இல்லை. மூன்றாவது, ஒரு பணக்காரனுக்கு நீ கொடுத்தாய் அல்லவா, அவன் கண்டிப்பாக ஒரு நாள் உணருவான், யாரோ ஒருவர் கண்ணில் பட்டு எனக்கே தர்மம் வருகின்றது, இவ்வளவு காசு வருகின்றது என்றால் நான் ஏன் இப்படி கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்கின்றேன், நான் ஏன் இப்படி கொடுக்காமல் அடுத்தவர்களை கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றேன், ஏழைகள் எனக்கு உன்னுடைய கண்களுக்கு தெரிந்து எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுக்கெல்லாம் உதவ மனமில்லாத ஒரு ஆளாக நான் போய்விட்டேனே என்று நிச்சயம் உன்னுடைய சதக்காவினால் அவனுடைய மனதில் மாற்றம் வரும். கவலைப்படாதே, உன்னுடைய சதக்கா அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்ற சுப செய்தி அவனுடைய கனவில் சொல்லப்பட்டதாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்க புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. இப்படி நாம் செய்யக்கூடிய சதக்காக்கள் ஒன்று நமக்கு நேருகின்ற பலா முசீபத்துகளை தடுக்கும், நமக்கான ரிஸ்கை அது கூட்டி பன்மடங்காக ஆக்கி தரும். இன்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஒருபோதும் நாம் செய்கின்ற சதக்காவால் நம்மளுடைய கசானாக்கள் அது ஒரு காலம் குறைந்து போகவே போகாது. சதக்கால எப்படிலாம் மாற்றம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேடிக்கையாக ஒரு செய்தியை சொல்வார்கள். ஒரு ஊர்ல பள்ளிவாசல் கட்டணும்னு ஆசைப்பட்டாங்களாம். பள்ளிவாசல் கட்டணும்னு ஆசைப்பட்டு பள்ளிவாசல் கட்டுறதுக்காக வேண்டி வசூல் செய்யறதுக்கு சில ஆட்களை நியமிச்சு ஊரு ஃபுல்லா வசூல் செய்யறாங்க. அந்த வசூல் செய்யறவங்களும் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா எல்லாத்துட்டையும் போய் பயங்கரமா வசூல் செஞ்சு பரவலா ஊர் முழுக்க தமிழகம் முழுக்க போய் வசூல் செய்யறாங்க. அப்படி வசூல் செய்யும் பொழுது ஊர்ல ஒருத்தர் இருக்கார், ரொம்ப கஞ்சத்தனம் பண்றவர், எச்சில் கையில கூட காக்கா ஓட்டாத ஒரு ஆள். இவர்கிட்ட எப்படியாவது நாம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வசூல் பண்றவங்க முடிவு எடுக்கிறாங்க. இவர்கிட்ட
காசு எப்படியாவது வாங்கிடணும்னு முடிவு பண்றாங்க. முடியல, சரி இவர்தான் முடியல, இவரை வச்சு நாம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேரா அவரை போய் பார்க்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஊர்ல பள்ளியாசல் கட்டுறோம், உங்களுக்கு தெரியும், ஒரு பூரா வசூலுக்கு போயிட்டு இருக்கோம். பள்ளியாசல் வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 மாசத்துல எப்படியும் பள்ளியாசல் வேலை முடிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. முதல் கட்டமா வழக்கம் போல அவர் என்னாலாம் முடியாதுங்க, நானே கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறார். இல்ல பரவாயில்ல, ஒரே ஒரு செக் ஒண்ணு தாங்க, ஒரே ஒரு செக், அந்த செக் லீஃப் மட்டும் தாங்க, ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு செக் லீஃப் மட்டும் எனக்கு தாங்க அப்படிங்கிறார். செக்கு கிழிச்சு கொடுக்கணுமே, அது வேற செலவாகுமே அப்படிங்கிறார். பரவாயில்ல, அந்த செக் லீஃபுக்கு என்ன செலவோ என்ன காசோ அந்த காசையும் நாங்க கொடுத்துட்றோம், நீங்க காசுலாம் கொடுக்க வேணாம், ஒரு செக் லீஃப்ல 1 லட்சம் ரூபாய் போட்டு கொடுங்க, அந்த செக் லீஃபையும் நாங்க யூஸ் பண்ணவும் மாட்டோம், உங்கள்கிட்ட திருப்பி அப்படியே கொஞ்ச நாள்ல திருப்பி அப்படியே கொடுத்துட்றோம், காசு எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. செக்ல 1 லட்சம் ரூபாய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே இந்த பக்கம் பயங்கரமா வசூல் பண்ணி, ஊர் முழுக்க வசூல் பண்ணி, ஒரு 3 மாசம் கழிச்சு அவர் வீட்டுக்கு வசூல் செஞ்சவங்க எல்லாம், பள்ளிவாசல் சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்க. வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு திறப்பு விழா வச்சிருக்கு பள்ளிவாசல், அவசியம் நீங்க வரணும். அவர் கேட்கிறாரு, அதுக்குள்ள பள்ளிவாசல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. எப்படி முடிஞ்சிச்சு? அது முடிஞ்சிருச்சு, பள்ளிவாசல் வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப அவரு கேட்கிறார், இல்ல எப்படி முடிஞ்சிச்சுன்னு சொல்லுங்களேன். இல்ல பரவாயில்ல, இருந்தாலும் முடிஞ்சிருச்சு, வாங்க நீங்க அவசியம் வந்துக்கணும். அப்ப அவங்க சொல்றாங்க, இருந்தாலும் நீங்க இவ்வளவு கேட்கறதுனால நான் சொல்றோம், நீங்க கொடுத்த செக் லீஃபை வச்சுதான் மிச்ச வேலை எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம், ஆனா 1 ரூபா உங்க அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்காது. எப்படி வேலை பார்த்தோம்? நீங்க கொடுத்த செக் லீஃபை எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தையா காட்டணும். அவரே 1 லட்சம் ரூபாய் தந்துட்டார் அப்படின்னா நீங்க எவ்வளவு தரணும் பார்த்து முடிவு பண்ணிக்கீங்க. அவரே 1 லட்சம் ரூபாய் தந்திருக்காரு அப்படின்னா உங்க அந்தஸ்துக்கு நீங்க எவ்வளவு தரணும்னு பாத்துக்குங்க. இப்படித்தான் நாங்க 30 பேர்ட்டையும் சொன்னோம், அவங்களே பீதூர்ல பள்ளிவாசல் வேலையை கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னாரு. இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டார். கடைசியில் அவர் இந்த செக் லீஃபை கண்டிப்பா நீங்க அவசியம் பயன்படுத்திக்கங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு போன் வந்துகிட்டு தான் இருந்துச்சு, நீங்க 1 லட்சம் கொடுத்தது அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு நாளும் போன் வந்துகிட்டு தான் இருந்துச்சு, நாள் ஆக ஆக என் மனசுலயும் மாற்றம் வந்துருச்சு, என் சார்பா இந்த 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்டார். எதுக்காக சொல்லுவாங்கன்னா, ஒரு பெரிய கஞ்சத்தனம் உள்ள ஒரு நபரை கூட அடுத்தவர்கள் செய்கின்ற சதகாவை பார்த்து, அடுத்தவர்கள் கொடுக்கின்ற அந்த தொகையை பார்த்து, நல்ல செயலை பார்த்து அவரால் அவருடைய மனம் மாற்றம் பெற்றதற்காக இந்த விஷயத்தை சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்கள் சதகா என்பது உங்களுக்கான எப்படி தண்ணீர் நெருப்பை அணைக்கின்றதோ அதே போன்று உங்களுடைய பாவங்களை அவை அழித்துவிடும், ஒழித்துவிடும் என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதகாலே தி பெஸ்ட் சதகான்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் சதகத்துல் ஜாரியா. நாம கபருக்கு போனதுக்கு பிறகும் கூட நமக்கான நன்மைகளை இது கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 விஷயங்களை பட்டியலிடுவாங்க. இந்த 7மே சதகா ஜாரியா. உங்களுடைய உறவுகள் வரமாட்டார்கள் கபரில், உங்களுடைய தோழர்கள், நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் வரமாட்டார்கள் கபருக்கு. யாரும் கபரில் நடைபெறுவதற்கான அங்கே நடைபெறக்கூடிய சூழலுக்கு எவராலும் உதவி செய்ய முடியாது. ஏன், நீங்கள் நினைத்தால் கூட கபரிலே தொட முடியாது, கபரிலே போய் நீங்கள் நோன்பு வைக்க முடியாது, உங்களுடைய பாவத்தை எல்லாம் தரிக்கக்கூடிய நோன்பை அங்கே பிடிக்க முடியாது, குர்ஆன் ஓத முடியாது. பிறகு எப்படி கபரில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள்? இந்த 7 மூலமாக நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன மிம்மா யல்ஹகுல் முஃமினு மின் அமலிஹி வ ஹஸனாத்திஹி பஅத மௌத்திஹி. ஒரு முஃமின் அவனுடைய மௌத்திற்கு பின்னால் அவனுக்கு சேருகின்ற நல்ல அமல்கள் என்பது, முதலாவது இல்முன் நஷரஹு, தான் கற்ற கல்வியின் மூலமாக அவன் புரிந்த கல்வி சேவை. அது உலக கல்வியா இருக்கலாம், மார்க்க கல்வியா இருக்கலாம், ஏதோ ஒன்று. தான் பெற்ற கல்வியை வைத்து தன்னுடைய முஹல்லாவை, தன்னுடைய சமூகத்தில் உள்ளவர்கள் யாராவது பயனடைய வேண்டும் என்று கல்வி சேவையை செய்தானே அவனுடைய கல்வி. இரண்டாவது
வலதன் சாலிஹன் தரக்கம், நல்ல குழந்தையை விட்டு செல்வது. நாம் சென்றதற்கு பிறகும் நமக்காக துஆ செய்யக்கூடிய அளவில் நல்ல குழந்தைகளை விட்டு செல்வது. மூன்றாவது முஸ்ஹஃபன் வர்ரஃபஹு, நாம் வாரிசாக ஆக்கிவிட்டு போன குர்ஆன். மக்காவுக்கு போகும்போது, மதீனாவுக்கு போகும்போது மக்கால ஒரு குர்ஆன், மதீனால ஒரு குர்ஆன் வக்ஃப் செய்வோமா இல்லையா? நம்ம ஊர்லயும் ரம்ஜான் மாசமானா சில பேரு குர்ஆனை எடுத்துட்டு போய் இந்த ஒரு 10 குர்ஆன் பள்ளிவாசலுக்கு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி வக்ஃப் செய்யுமா இல்லையா? நாம் வக்ஃப் செய்த அந்த குர்ஆன். முஸ்ஹஃபன் வர்ரஃபஹு. நாலாவது மஸ்ஜிதன் பனாஹு, நாம் கட்டி கொடுத்த பள்ளிவாசல். ஒன்று முழுமையாக கட்டி கொடுத்திருக்கலாம், அல்லது பள்ளிவாசலில் ஏதாவது ஒரு பயன்பாட்டிற்கு ஒரு மின்விசிறியோ ஒரு மின் விளக்கோ ஏதாவது ஒரு வகையில் நாம் உதவி செய்திருக்கலாம். மஸ்ஜிதன் பனாஹு. ஐந்தாவது பைத்தல் இப்னி சபீல், வழிபோக்கர்களுக்காக நாம் கட்டி கொடுக்கின்ற வீடு. ஊர்ல எல்லாம் வந்து முசாவர் கானான்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, சித்திக் ஷராய் மாதிரி முசாவர் கானான்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பைத்தல் இப்னி சபீல், வழிபோக்கர்களுக்காக நாம் கட்டி கொடுத்த வீடு. அடுத்து ஆறாவதாக நஹரன் அஜ்ராஹ், மக்களுடைய பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி நாம் வெட்டிவிட்ட ஆறு அல்லது நாம் போட்டு கொடுத்த குழாய். பொதுமக்களுடைய தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் அவர்களுக்கு தண்ணீர் சரிவர கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் செய்து கொடுத்த ஏதாவது ஒரு ஏற்பாடு. ஏழாவது அவ் ஸதகத்தன் துஸத்தகு பிஹா ஃபீ ஹயாத்திஹி, அவனுடைய வாழ்நாளே அவன் செய்த அனைத்து சதகாக்களும், இந்த 7 தான் கபருக்கு பின்னாலும் நம்முடைய வாழ்க்கையை சுபிச்சமாக ஆகும். இந்த 7 தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகத்துல் ஜாரியாவாக பட்டியலிடுகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் அவன் நமக்கு வலியுறுத்தியிருக்கின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ள இந்த மேலான சதகாவை செய்து அவன் என்னென்ன கைர் பரக்கத்துகளை எல்லாம் அறிவித்திருக்கின்றானோ அத்தனைக்கும் சொந்தக்காரர்களாக ஆகி நமக்கு நேருகின்ற பலா முசீபத்துகளிலிருந்தும் நமக்கு விசாலமான ரிஸ்க் கிடைப்பதற்கும் நம்மளுடைய சதகாக்கள் காரணமாக அமைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.